ஐயோ! மேரேஜா? அது பெரிய கமிட்மெண்ட், ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிற ஆளா நீங்க? அதே மாதிரி நினச்ச ஒரு ஆள் தான் நானும். நானும் இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே வரணும்னு நினைக்கும்போது ரொம்ப பயந்துருக்கேன். பட் அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணி தான் ஆகணுன்ற சிச்சுவேஷன் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணிக்கிட்டேன். பட் நான் நினச்ச மாதிரி என்னோடய லைஃப் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அதை இதை பார்த்துட்டு இல்லை இப்படிலாம் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி வந்திருக்கோம். பட் அதில் 1% கூட நடக்காது. ரியாலிட்டிங்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மருமகளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்லாம் இல்லை, பட் வந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஸோ அது வந்து எனக்கு அடாப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து ஒரு மருமக தான், செல்ல பொண்ணுலாம் கிடையாது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே எனக்கு டைம் ஆச்சு. பட் அப்பப்போ என் ஹஸ்பண்ட் கூட வர சண்டைகள் அது இதுன்னு எங்களுக்குள்ளே என்னடா இது, ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா நான் வெளியெல்லாம் போனதுக்கப்புறம் நான் யோசிச்சிருக்கேன், என்ன ஆனாலும் என்னோடய வேலைகளை நான் தான் பார்க்கணும். எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் உரிமையவோ உன்னோட விஷயங்களையும் நீ விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட விஷயங்களை நான் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் ரிட்டன் வரும்போது ஓகே, எனக்கு பிடிச்சத எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்காததும் அவங்களோட மைண்ட் செட். பட் யாருக்காகவும் என்ன நான் மாற்றிக்கக்கூடாது. அடுத்தவங்கள என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹர்ட் பண்ணாமல் அடுத்தவங்கள அவங்க போக்கிலேயே விடுறதுக்கு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதில் நான் சக்சீட் ஆகிட்டுருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக